ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கற்றுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி பதட்டமாக ஒரு நர்வஸாக உட்காந்துருப்பாங்கல்ல, ஒரு மாதிரி அப்படியே உங்களுக்கு அப்படியே கையை பிசைஞ்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு உங்களை தான் கூப்பிட்றாங்க. உங்கள் அம்மாகிட்ட நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. அம்மா, லேடி டாக்டர் இல்லையாம்மா, எதுக்காகம்மா இங்கே வர சொன்னேன்? ஏய், அவங்க நல்லா பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நான் இப்போ அவசர வேலையாக வெளில வந்திருக்கேன், போய் பார்த்துட்டு வா என்னன்னு. அம்மா வந்து நர்ஸ் கூப்பிட்றாங்க. நெக்ஸ்ட் வயன். அம்மா கூப்பிட்றாங்க, வெய். சரி பார்த்துட்டு என்னன்னு சொல்லு. சரி சரி சொல்கிறேன், வெய். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் வச்சுட்டு போகிறீங்க. இப்போ வந்து இந்த டாக்டர் எப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ப்ரைவேட் பார்ட்டில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இல்லை வந்து இந்த பிசிஓடிலாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி என்ன சம்மந்தமாக இருந்தாலும் சரி அது எல்லாமே பார்க்குற டாக்டர் தான். ஸோ நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிறது ஒரு மென் டாக்டர். டாக்டர், சொல்லுங்கள், என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறாரு. அது அது வந்து நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம், எதாக இருந்தாலும் என்கிட்ட தைரியமாக சொல்லலாம். ஆமாம் சார் டாக்டர் அப்படின்றாரு. நீங்கள் சொல்கிறீங்க அந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபெக்ஷனாக இருக்குது, ஸோ உங்களால் ஒழுங்காக சரியாக நடக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல, சுத்தமாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ஓகே, செக் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சில பேருக்குலாம் மென் டாக்டர்னால் நம்ம லேடினால் ஒரு மாதிரி இருக்கும், மென் டாக்டர்னால் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்ல. ஸோ அப்படியே பதட்டமாக பார்த்துட்ருக்கீங்க. நான் க்ளவுஸ் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் போய் அந்த பெட்டில் படுங்க, ட்ரெஸ்ஸை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்னடா இது, என்ன பண்ணுறது, அவசியம் காட்டணுமா? சே, என் புருஷனுக்கு காட்ட வேண்டியதில்ல, இவனுக்கு காட்ட வேண்டியதாக இருக்கு. ஏன் எதுக்காகடி வந்த? இப்போ பாதிலையும் போக முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஷைனஸில் முழுகி வேறு வழி இல்லாமல் லைட்டாக ரிமூவ் பண்ணுறீங்க, பேண்டிசனை அப்படியே ரிமூவ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து செக் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஆமாம், இன்ஃபெக்ஷன் தான் ஆகியிருக்கு. ஸோ நான் கொடுக்குற ஆயில்மெண்ட்லாம் போட்டுட்டு வாங்க, டேப்லெட்டும் போட்டுக்கோங்க. இப்போதைக்கு நான் இன்ஜெக்ஷன் மட்டும் போடுறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு என்னடா இது சொல்லிட்டு அப்படி கேட்டுட்டு மட்டும் இருக்கீங்க. லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அவர் கேஷுவலாக பார்த்துட்டு இன்ஜெக்ஷன் மாதிரி போடுறாரு. அங்கே தான் போடணும், ஸோ அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, லைட்டாக அந்த இடம் மறுத்து போகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒன்றும் தெரில. ஒரு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா நீங்கள் வந்து ஒரு பெட்டில் படுத்துருக்கீங்க. நர்ஸ் வந்து ஆர் யூ ஓகே மேம் அப்படின்றாங்க. ஓகே. என்னாச்சு? டாக்டர் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ஒன்றும் இல்லை மேம், உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்குல்ல, ஆன்டிசெப்டிக் மாதிரி போட்டாங்க, அதனால் நீங்கள் லைட்டாக தூங்கிட்டீங்க. இப்போது நீங்கள் ஆல்ரெடி தான், ஒரு தடவை டாக்டர்கிட்ட செக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்றாங்க. ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டாக்டர் செக் பண்ண போகிறீங்க. வாங்க வயன் அப்படின்றாரு. ஹாய் டாக்டர். ஹாய், நல்லா தூங்குனீங்களா? எஸ் டாக்டர். ஓகே, நான் செக் பண்ணேன் அப்படின்னாரு. உங்களுக்கு அப்படியே இதாகிடுச்சு ஒரு மாதிரி. ஓகே, அது ஒன்றும் இல்லை, இன்ஃபெக்ஷன் தான். நான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், டேப்லெட் எழுதி கொடுத்துருக்கேன், அது நீங்கள் போடுங்க, சரியாயிடும் அப்படின்றாரு. நீங்களும் சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. இப்படியே 1 மந்த் ஆகுது. ஓரளவுக்கு உங்களுக்கு க்யூர் ஆகிடுச்சு, இப்போ ஓகே தான். ஸோ இப்போது நீங்கள் வந்து வேலை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் பாஸ்கிட்டேருந்து செம்ம திட்டு வாங்கிட்டு வந்தீங்க, ஏன்னா ஒரு லைட்டாக அந்த கோடிங்கில் ப்ராப்ளம் சொல்லிவிட்டு. இது என்ன பண்ணுறது, தலைவலியாக இருக்குடா, இந்த காசுக்காக இந்த வேலைக்கு போயிட்டுருக்கேன். காலேஜ் போயிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்க வேண்டியனா, இங்கே வந்து இவனுக்கு கொடுக்குற 10,000 5,000 பார்த்து ஒரு மாதம் ஃபுல்லாக என்னை வச்சு செய்கிறானுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் படுக்க ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க 7 அப்புறம் அவங்க வீட்டிலேருந்து கால் வருது. ஹலோ, என்னம்மா வேணும்? வயன், உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லடி. மா, என்ன சொல்கிற? தெரியல, ஒரு மயங்கி வந்துட்டாருடி, என்னாச்சுன்னு தெரில. வாட்? சரி வைம்மா, நான் வரேன். அதுக்கப்புறம் நீங்கள் அவசரமாக உங்கள் பாஸ் கிட்டே கேட்டுட்டு இங்கே வரீங்க. உங்கள் வீட்டு வாசலில் பார்த்தா அத்தனை செப்பல் இருக்குது.
உங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்குது, ஐயோ என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தில் உள்ளே போகிறீங்க. பார்த்தா இந்த பக்கம் கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க, உங்கள் அப்பா அம்மா நின்றுட்டுருக்காங்க, அப்புறம் உங்கள் அத்தை மாமா அந்த மாதிரி கொஞ்சம் 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. என்னாச்சு? அப்பா நல்லா தானே இருக்காரு, எதுக்காக இங்கே வர சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. உங்கள் அம்மா டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க ரூமுக்கு. அம்மா அப்பாவுக்கு என்னாச்சு, எதுக்கு வர சொன்னீங்க, இவங்களாம் யாரு? ஏய் 1008 கொஸ்டின் கேட்கறது நிறுத்து, இந்த புடவை மாற்றிட்டு வா. அம்மா என்னம்மா பேசுகிற, போய் மாற்றிடுவான்னு சொன்னேன் அப்படின்னு முறைக்கிறாங்க. போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் மாற்றிட்டு வரீங்க. அப்போ உங்கள் அண்ணன் தான், ஏய் இவன் தான் மாப்பிள்ள, ஹோபி வாயை மூடிட்டுடா இல்லைன்னா குன்றுவோன்னு. ஏய் பாருடி நல்லா தான் இருக்கான் ஹேண்ட்ஸமா, சும்மா இருண்ணா, சொல்லவே இல்லை நீனு, சொன்னாதான் நீ வந்து ஓட்டிடுவியே, அதனால தான் இந்த மாதிரி ஒரு பிளான் நான் தான் அம்மா கிட்ட சொன்னேன். அண்ணா இப்போ தானே நான் வேலைக்கு போகிறேன், போ வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் புருஷனும் ஓகே தானே சொல்லுவான். சும்மா இருண்ணா நீ வேற. அம்மா இந்த டீ எடுத்துகிட்டு போய் கொடுமா அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் அம்மா. அப்படியே முறைச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இதுவரையும் மாப்பிள்ளை யார் எதுவுமே பார்க்கல, நீங்கள் பாட்டுக்கு அப்படியே பொறுமையாக நின்றுட்டுருக்கீங்க. ஏய் பால் போய் குட்ரி அப்படின்றாரு ஜாப் தான். அப்புறம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக போயிட்டு காஃபி கொடுத்துட்ருக்கீங்க. அம்மா இவர் தான் மாப்பிள்ளை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொல்கிறாரு. நீங்கள் அப்போ தான் ஃபேஸே பார்க்குறீங்க. நீங்களா? அதுக்கப்புறம் அவன் வந்து லைட்டாக சிரிக்கிறான். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பெரிய மூச்சு இழுத்து விட்டுட்டு அப்படியே போயிடுறீங்க ரூம்குள்ளே. நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கணுன்றீங்க. ஸோ அவங்கெல்லாம் முடிச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ நீங்கள் தான் அவங்கெல்லாம் கிளம்பிட்டக்கப்புறம், அம்மா யாரை கேட்டம்மா இந்த சம்மதெல்லாம் பார்த்துருக்கீங்க, அவர் யாருன்னு தெரியுமா? யாரா இருந்தால் என்ன, கல்யாணம் பண்ணிட்டு போ. அம்மா இந்த டாக்டரு அது இதுன்னு மருந்து ஸ்மெல்லு எனக்கு பிடிக்கலம்மா. சும்மா அவன் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு அவன் மேலே மருந்து ஸ்மெல் அடிக்கும், அடிக்கடி அவன் ஹாஸ்பிட்டல் போவான். அம்மா இதுக்கு இந்த ஊசி அது இதனாலே பிடிக்காதும்மா, நீ வேறம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கத்திட்டு இருக்கீங்க. ஏய் இப்போ எதுக்கு ஓர சீன் போட்டுட்ருக்க அப்படின்னு தேவைப்படுறாரு. ஏய் உனக்கு என்னடா, நீ போய் கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நான் சொல்கிறேன், கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களே, நீ கட்டிட்டு போனால் தாண்டி என்னை கட்டி வைப்பாங்க அப்படின்றாங்க. டேய் உனக்கு கொன்றுண்டா, ஏய் அவனை என்ன மிரட்டிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து கத்துறாங்க. அம்மா யாரு கேட்டுமா எல்லாம் அரேஞ்ச் பண்ணிங்க, அதுவும் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வர சொல்லி. ஆமாம் இதுவரையும் உனக்கு 5 மாப்பிள்ளை பார்த்துருக்கோம், இதுவரை யாராவது ஓகே சொல்லியிருக்கியா, இல்லை வந்து பார்க்குறேன்னு வந்திருக்கியா, ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு வெளில போயிடுவேன், அதனால தான் உன்னை மாட்டி விடணும்னு, சாரி உன்னை இங்கே வர வைக்கணும்னு இந்த மாதிரி பிளான் போட்டது, அதான் வாயிலே வந்துருச்சு மாட்டி விடணுன்னு. போமா எனக்கு இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவர் யாருன்னு தெரியுமா, யாரு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இது பண்ணுறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, அன்னைக்கு எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்ல. ஆமாம் போனேன், அவர் தான். ஏய் ரொம்ப நல்லதுடி, அப்புறம் என்ன, உனக்கு தான் ஏதாவது ஒன்று ஆகிட்டே இருக்குல்ல, அவரும் டாக்டர் நல்லா பார்த்துப்பாருலடி. அம்மா அது வேறு யாரும் இல்லை, ஜங்குக் தான், உங்களை ஃபஸ்ட்டு பார்த்ததும் ஜங்குக் தான், இப்போ வந்திருக்கதும் ஜெகே தான். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அம்மா எனக்கு வேணான்றீங்க, கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்கல, ஜஸ்ட் ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணும் மட்டும்தான் ஆசைப்பட்றாங்க. புரியுதா? அவருக்கு அப்பா அம்மா இல்லையா, அவர் ஃப்ரெண்டோட அப்பா அம்மா தான் வந்திருந்தாங்க. அம்மா வேணாம்மா கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்றாங்க. நீங்கள் வேறு வழி இல்லாமல் நெக்ஸ்ட்டு உங்கள் அண்ணன் வேறு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் கல்யாணம் பண்ணணும், நீங்கள் பண்ணால் தானே உங்களுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. சுத்தமாக விருப்பம் இல்லை உங்களுக்கு, டாக்டர்னால் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஸோ இப்படியே கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் வருது. ஹே வயன் நீ இன்னும் தூங்கலையா? நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. வயன் உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு தூக்கம் இல்லை, அதனால தான் நான் இப்படி இருக்கேன். எனி ப்ராப்ளம்? சே அப்படிலாம் இல்லை, இல்லை உனக்கு பசிக்குதான்னு கேட்டேன். நீ நம்ம சீக்கிரமாக சாப்பிட்டுட்டோம், சரி உனக்கு ஏதாவது வேணுமா, பசிச்சதுன்னா சொல்லு, நான் ஆர்டர் போட்டு தரேன். மிஸ்டர் நீங்கள் ஒன்றும் என்னை கேரிங் பண்ணிக்கிற மாதிரி நடிக்க தேவையில்ல, உங்களோட தேவைக்கு தானே என்னை கல்யாணம் பண்ணிங்க.
வயன், என் பேர் கூட உனக்கு தெரியாதா? எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஜாங்கு. ஓகே ஜாங்கு, நீங்கள் என்னை கேரிங் பண்ணிக்கிற மாதிரி நடிக்க தேவையில்ல. உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். வயன், என்ன சொல்கிற? ஆமாம், உங்கள் தேவைக்கு தானே என்னை கல்யாணம் பண்ணீங்க. அப்புறம் இந்த மாதிரி கேரிங் பண்ண எல்லாம் வேணாம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. வயன், என்ன சொல்கிற? நான் ஏன் நடிக்கணும்? உன் மேலே உண்மையாலுமே கேரிங் இருக்கனால போதும் ஜாங்கு, போதும். இவ்வளோ கேவலமான ஒரு பிறவை நான் பார்த்ததில்ல. அன்றைக்கி தான் உங்களை ஹாஸ்பிட்டலில் பார்த்தா வித்தின் 1 monthல என் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்குறேன். எதை பார்த்து உனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஒரு மாதிரி மனசே கஷ்டமாயிடுச்சு. வயன், என்ன சொல்கிற? இல்லை, கேட்குறேன். முன்ன பின்ன என்னை பார்த்ததே கிடையாது. அங்கே ஒரே ஒரு மீட்டிங், அதுக்கப்புறம் என்னதான் முழுசாக பார்த்துட்டிங்களே, அதனால் பிடிச்சதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் வந்து தப்பாகவே நினச்சிட்டிங்க, ஒரு வேளை அந்த மாதிரி ஆள் போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி டக்குன்னு கேட்டுட்டீங்க. வயன், என்ன பேசுகிற? சத்தியமாக எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் கிடையாது. ஸ்டாப் இட் ஜாங்கோக், ஸ்டாப் இட். ஐ நோ அபவுட் எவ்ரிதிங். எல்லா பசங்களை பற்றியும் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணாதீங்க. கேன் யூ ப்ளீஸ் சுவிட்ச் ஆஃப் த லைட்? நீங்கள் அதுக்கப்புறம் போய் படுத்துடுறீங்க. சரி, தூக்கமே வரல, அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி படுத்துட்ருக்காரு. அப்புறம் நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு தெரியல, டக்குன்னு எல்லா தலைக்கண்ணும் எடுத்துகிட்டு கீழே போயிட்டு கவுச்சில் போய் படுத்துடுறீங்க. ஜேகே ஏன்ச்சு என்னன்னு கேட்குறாரு. வயன், வயன் நில்லு, எங்கே போகிற? இதுதான் நம்ம ரூம். இது என்னோட ரூம் கிடையாது, இது உங்களோட ரூம். ஸோ நான் எங்கே வேணால் படுத்துக்கலாம். இல்லை உங்கள் ஆர்டர் படி தான் படுக்கணுமா? அதையும் சொல்லுங்கள், அதையும் செஞ்சிடறேன். வயன், தயவு செஞ்சு இப்படி பேசாத வயன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஓ, இந்த மாதிரி கேவலமான செயல் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமா இல்லை, நான் கேட்குறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு அத்தனே? வயன், ஏன் இப்படி நீ பேசுகிற? என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற வயன். நீ பண்ணுறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்கு ஜாங்கு. நீ பண்ணுறது தான். நீ என்ன நினச்சி என்னை கல்யாணம் பண்ணன்னு தெரியல, ஆனால் உன் மேலே எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு போய் படுத்துட்டீங்க. ஜேகே எதுவுமே கேட்கல, அப்படியே போயிட்டு அவர் ரூமில் படுத்துடுறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அவர் காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஸோ அர்ஜென்ட்டாக கிளம்புறாரு. ஒரு அர்ஜென்ட் கேஸ் வந்துடுச்சு அதே மாதிரி. ஸோ நீங்கள் உங்களை எழுப்புறாரு. வயன், வயன், செம்ம பசி, அவருக்கும் டைம் ஆகிடுச்சுல்ல, சரி நீங்கள் ஏதாவது செய்வீங்க அப்படின்ற மாதிரி தான். வயன், என்ன சாப்பாடு, பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் செய்யலையா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு வேணால் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, நான் ஏந்திரப்போ தான் ஏஞ்சி செய்வேன், இல்லைனா வெளில போய் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்றீங்க. சரி, டயர்டாக இருந்தால் தான் தூங்கு, நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. உங்களுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த மனுஷனும் பெருசாக எதுவுமே கேட்டுக்கல, நீங்கள் என்ன சொன்னாலும் வாங்கிக்கிறாரு. ஸோ இப்படியே நீங்கள் பொறுமையாக எழுந்துச்சி சமைக்கிறீங்க. சமைச்சிட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போது ஒரு புது நம்பர்லேருந்து கால் வருது. யாருன்னு பார்ப்போம். ஹலோ வயன், சாப்பிட்டியா? இந்த அக்கறம்மா இருக்குன்னு குறைச்சல் இல்லை. சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் எதுவுமே நீங்கள் பேசல. என்ன சாப்பிட்டேன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிடாம இருங்க, ஐ டோன்ட் கேர். வேறு ஏதாவது கேட்கணுமா? இல்லை, சரி அப்போ வைங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணிடுறீங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஃபோனை வச்சுட்டு
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேஷண்ட் வந்துட்டுருக்காங்க. அவங்க பார்த்துட்ருக்காங்க. இப்படியே நைட் ஆகுது. நீங்கள் வெளியில் போயிட்டீங்க. பார்த்தா எதுவுமே சமைக்கவே இல்லை. என்ன செம்மையாக பசிக்குது. வயனை காணோம். மணி 11 12 போகுது. எங்கே போயிருப்பா? கால் பண்ணி கூட சொல்ல. சரி கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷை கால் பண்ணுறாரு. ஹலோ வயன், எங்கே இருக்க? வீட்டில் எங்கேயும் இருக்க மாதிரி இல்லையே. வீட்டில் இருந்தால் தானே, நான் வெளியில் இருக்கேன். எங்கே இருக்க? எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் வர வேண்டிய நேரத்தில் வருவேன். ஓகே? இல்லை நீ அடுத்த வார்த்தை நீங்கள் எதுவுமே பேசல, கட் பண்ணிட்டீங்க. என்ன இவ? பத்திரமா வீட்டுக்கு வந்தால் சரிதான். அதுக்கப்புறம் அந்த மனுஷன் ஆர்டர் போட்டுட்டு உங்களுக்கும் சேர்த்து ஆர்டர் போட்டு வச்சுருக்காரு. சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டே அப்படியே அங்கே இதில் டேபிள் இருக்குல்ல, ஸோ அப்படியே சாஞ்சு படுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 1 மணிக்கிட்ட நீங்கள் வரீங்க உள்ள. ஹே வயன், மணி 1 ஆகுது. எங்கே போயிட்டு வர? ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா எல்லாத்தையும்? அதுக்கப்புறம் நீங்கள் போகிறீங்க. இல்லை உனக்காக சாப்பாடு ஆர்டர் போட்டேன், வா கை கழுவிட்டு வந்து சாப்பிட்லாம். எனக்கு ஒன்றும் வேணாம், நான் சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மாடிக்கிட்ட போகிறீங்க. வயன் எங்கே போனேன்? ஜங்குக் ஸ்டாப் இட். எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது, புரியுதா? நான் எங்கே வேணா போவேன். இட்ஸ் மை ஃப்ரீடம். உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, புரியுதா? நான் எங்கே போகிறேன், எங்கே வரேன், எப்படி இருக்க, நீங்கள் எதுவும் கேட்க தேவையில்ல. அதுக்கப்புறம் நீங்கள் திரும்புறீங்க. இங்கே கரெக்டாக அந்த மாடிப்படி ஏறுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்கிறீங்க. திடீர்னு உங்களுக்கு செம்மையாக வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. அம்மா அம்மா முடியல அம்மா. வயன் வயன் என்னாச்சு? கிட்ட வராத, தள்ளிப்போ. அம்மா அம்மா வயன் வலிக்குது. அதுக்கப்புறம் அப்படியே பிடிச்சிட்டு கீழே உட்காந்துடுங்க. உங்களால் சுத்தமாக முடியல. ஏ வயன் வயன் என்னாச்சு? வயன் விட்டு விட்டு தள்ளி போக. வயன் ஒன்று ஜாகு கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணல. டக்கு டக்குன்னு உங்களை தூக்கிட்டு டேரெக்டாக காரில் இட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாரு. வயன் வயன் உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் என்னன்னு பார்க்குறேன், சரியா? தயவு செஞ்சு என் மேலே கை வைக்காத, கருகருப்பாக இருக்கு. அப்படியே ஜேகே கண்ணெல்லாம் கலங்குது. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தையை விட நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு அழுகிறீங்களா? அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு. ஸ்ட்ரக்சரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கீங்க. நர்ஸ் சீக்கிரம் வாங்க. முடியல நர்ஸ், சீக்கிரமாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தேட்டரில் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே போயிட்டு வந்திருப்பீங்கன்னா, இங்கே பப் இருக்கல, அங்கே தான். ஹெவி ட்ரிங்கர்லாம் இல்லை, லைட்டாக நீங்கள் குடிப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டோட சேர்ந்து போயிருந்துருப்பீங்க. ஸோ அங்கே போயிட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த இது உங்களுக்கு ஒத்துக்கலை. நீங்கள் அவர் சொல்லியிருப்பாரு ஏற்கனவே, நீங்கள் வெளியில் எங்கேயுமே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணாதீங்க, ஸோ உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி. நீங்கள் அதையும் மாரி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, வெளியில் போனால் இங்கே ஆஃபீஸில் அந்த மாதிரி தான். அது உங்களுக்கு ஒத்துக்காமல், ஸோ அதை ஸ்டொமக் பெயினாக உங்களுக்கு காட்டிடுச்சு. இப்போது கொஞ்சம் சீரியஸான ஆப்ரேஷன் தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஜங்குக் தான் எல்லாமே பக்கத்துலேருந்து பார்த்துட்ருக்காரு. அவருக்கு அப்படியே உதடுது கையெல்லாம், சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியல. அவங்களோட ஃப்ரெண்டு தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இல்லை வயன், அவங்களுக்கு ஒன்றாகாது, நான் பார்த்துக்கிறேன், நீ பக்கத்தில் மட்டும் நில்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஜேகே பக்கத்துலேயே நின்று உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் இப்போது லைக் அன்கான்ஷியஸாக தான் இருக்கீங்க. அவங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் முடியுது. அப்புறம் அந்த டாக்டர் சிரிச்சுக்கிட்டே அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே ஜேகே பார்த்துக்கிட்டே இருக்காரு உங்களை. ஏன் வயன், உனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நீ என்ன தப்பு பண்ண? ப்ளீஸ் வயன், நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளு. உன் நல்லதுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன்.
அதுக்கப்புறம் லைக் இது இப்படியே வந்து ஒரு 1 டே ஆகுது. நீங்கள் அதுக்கப்புறம் தாங்க கண் முழிக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே வீக்காக இருக்கறனால இந்த குளோரோஃபார்ம் கொடுத்துருப்பாங்கல்ல ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி, அது உங்களுக்கு இவ்வளோ எஃபெக்டாக இருந்தது. ஒரு நாளுக்கு அப்புறம் தான் நீங்கள் கண்ணே முழிக்கிறீங்க. இப்போது நீங்கள் தான் கண் முழிக்கிறீங்க. அம்மா எங்கே இருக்க? இது எந்த இடம்? அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வீக்காக கண் முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே தூங்கிட்டு இருக்காரு உங்கள் பக்கத்தில் அந்த பெட்டில் சாஞ்ச மாதிரி. இவங்க என்ன பண்ணுறான்? அதுக்கப்புறம் நர்ஸ் வந்துடுறாங்க. உங்களை செக் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. நீங்கள் கண் முழிச்சிட்டிங்க. மேம் ஆர் யூ ஆல்ரைட் அப்படின்றாங்க. ஆல்ரைட். இவர் எங்கே இங்கே படுத்திருக்காரு? அவரா? உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து உங்களை டேக் கேர் பண்ணிக்கிட்டு, சொல்லப்போனால் உங்களோட பேண்டீஸ்லாம் பிளட் ஆகிடுச்சு. ஸோ சார் தான் எல்லாத்தையும் மாற்றி உங்களுக்கு பேட்லாம் வச்சு சார் தான் உங்களை பார்த்துக்கிட்டாரு. எனக்கு தெரில எல்லாருக்கும் இவ்வளோ லக்கியான ஹஸ்பண்ட் கிடைப்பாங்களான்ட்டு. யூஆர் லக்கி டு ஹேவ் ஹிம். தொலைச்சிடாதீங்க அப்படின்றாங்க. நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே தான் பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி நைட்டு ஃபுல்லாக சார் தூங்கவே இல்லை, உங்களே தான் பார்த்துட்டு இருந்தார். மேபி இப்போ தான் கண்ணாசந்திருக்கலாம். ஸோ அவரையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் உங்களை செக் பண்ணிவிட்டு மாத்திரை கொடுக்குறாங்க. நீங்கள் அதை மட்டும் போட்டுட்டு அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே நல்லா தூங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணுறீங்க பாருங்கள். அந்த லைட்டாக பெட்ஷீட் நோரத்தில் அவனுக்கு கொஞ்சம் முழிப்பு வந்துடுது. எங்கே வயன்? வயன் நல்லா இருக்கியா? ரொம்ப வலிக்குதா? நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாக இருக்கீங்க. வயன் ஒன்று தான். ஓகே தான், சரி. ரொம்ப வலிச்சதுன்னா சொல்லு, நான் பெயின் கில்லர் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். ஓகே சரி, இப்போது நான் போய் சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்கல, டக்குன்னு கிளம்பிட்டாரு ஜேகே. எதுக்கு இவன் இவ்வளோ நடிக்கிறான்? என்னமோ என்னை லவ் பண்ணி அப்புறம் கல்யாணம் பண்ண மாதிரி. கேவலமான ஒரு எண்ணத்தில் தானே என்னை கல்யாணம் பண்ணான். அப்புறம் என்னத்துக்கு இதெல்லாம்? அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. கொஞ்ச நேரம் ஆகுது. ஜேகே எடுத்துகிட்டு வந்துடுறேன் சாப்பாடு. வயன் நீ லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோ இப்போதைக்கு. ஸோ உனக்காக தயிர், அதுக்கப்புறம் சாம்பார், அப்புறம் புளி சாதமும் வாங்கிட்டு வந்தேன். உனக்கு எது ஓகேன்னு சொன்னீங்கன்னா அதை உனக்கு தரேன் அப்படின்றாரு. நீங்கள் எதுக்கு என்னை இப்படி கேர் பண்ணிக்கிறீங்க? வயன் ப்ளீஸ் அதை விட. இப்போ சாப்பிட்றியா? நீ சாப்பிட்டே ஒரு நாள் ஆச்சு. சரி, தயிர் சாதமாவது கொடுங்க. அதுக்கப்புறம் அவர் பிரித்து ஊட்டுறதுக்கு வராரு. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க? எனக்கு ஆப்ரேஷன் வேறு இடத்துல பண்ணியிருக்காங்க, கையில் இல்லை. ஐ கேன் நீட் இட். அதுக்கப்புறம் அதை வாங்கிறதுக்கு இது பண்ணுறீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் வயன் எதுவுமே சொல்லாத, நான் ஊட்டி விட்றேனே அப்படின்னு கேட்குறாரு பாவமாக வச்சுக்கிட்டு. ஆஸ் யுவர் விஷ் அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக ஊட்டி விட்றாரு. நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே ஜேகே பார்க்குறீங்க. தண்ணி தேங்க்ஸ். அப்புறம் ஃபுல்லாகவே ஊட்டி விட்டுட்டு நீங்கள் அப்போ தான் கேட்குறீங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை வயன், தேங்க்ஸ் என்ன கேட்டதுக்கு. அவருக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டிங்களே, இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. ஸோ அவருக்கு செம ஹாப்பி ஆகிடுச்சு. நான் போய் சாப்பிட்றேன் வயன், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எதாவது வேணும்னா கேளு. அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாரு ஜேகே. நான் ஏன் அப்படி கேட்டேன்?